ஆஹா, நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கேள்வி கேட்டுதான் பேசவே ஆரம்பிப்பேன். அப்படியா? ஆமா. மேலகிருஷ்ணன் ரசிகர்களை பார்த்து இங்க இருக்கிற பசங்க, இங்க இருக்கிற பெண்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட வரல. அப்படியா? யூபிஎஸ்சில வரல, குரூப் 2ல வரல, குரூப் 4ல வரல, நீட் தேர்வுல வரல, எம்பிபிஎஸ் பரீட்சையில வரல, எதுலயுமே வராத ஒரு ஈஸியான கேள்விய உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்க போறேன். கேட்கலாமா? கேளுமா, கேளு. எல்லாரையா? உங்க எல்லாருக்குமான கேள்வி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அங்க ஒரு அக்கா ஒரு கேள்வியை தீய வச்சு அப்படிங்கிறது. தீய வைக்க இல்ல, தீய வச்சிருச்சு அந்த அக்கா. ஏன் கேள்வி கேட்ட தெரியுமா? இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த மொழியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணம். நல்ல கேட்கிறது, நல்ல கேட்கிறது. பால்கோவாவுக்கு ஃபேமஸ்னா அது ஸ்ரீபெரும்புதூர். பால்கோவாவுக்கு ஃபேமஸ்னா ஸ்ரீபெரும்புதூர். சரி. பண்பாடான ரசிகர்களுக்கு ஃபேமஸ்னா அதுதான் மேலகிருஷ்ணன் புதூர். எந்த புதூரை கணக்கு பண்ணாம பாத்தீங்களா? அதான் ஒரு பேச்சாளர். ஒரு டப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது சும்மா இல்ல, வேலை செய்யும். அதானே. பாத்ரூம்னா ஷவர். என்ன டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு? பாத்ரூம்னா ஷவர். சரி. செல்போன்னா டவர். மேலகிருஷ்ணன் புதூர் பசங்கனால பவர். சுவிட்ச் போடாமலே லைட் எரியுது. பவரா? உட்கார்றதுக்கு தேவை சேர். உட்கார்றதுக்கு தேவை சேர். மேலகிருஷ்ணன் பசங்க, மேலகிருஷ்ணன் பொண்ணுங்கனால ஜோரே. உனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கனிமொழியக்காக காஞ்சி போப்பு. ஆனா உண்மையாவே ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. உண்மையாவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளை நம்ம வணங்குவோம். ஆஹா. இங்க இருக்கிற பசங்க, இங்க இருக்கிற பெண்கள், இவங்க எல்லாரும் அந்த கடவுளுக்கு பக்தர்கள் அல்ல, ரசிகர்கள். அந்த கடவுள் பேரை சொன்னா எல்லாரும் கைவிடுவாங்க. பாத்தீங்களா? கடவுள் பேரை சொல்லவா? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மை மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டவர்கள் கந்தவழி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் தாங்க. அந்த கடவுள் எத்தனை கடவுள் இருந்தாலும் ஏன் முருகப்பெருமான மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? ஏன் முருகப்பெருமான தமிழ் கடவுள்? இந்த முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க. மூ என்ற எழுத்து தமிழ்ல மெல்லினத்தை குறிக்கும். ரூ என்ற எழுத்து இடையினத்தை குறிக்கும். க என்ற எழுத்து வல்லினத்தை குறிக்கும். பெயரிலேயே தமிழ் இலக்கணத்தை கொண்ட ஒரே கடவுள் முருகப்பெருமான். அதனாலதான் முருகரை தமிழ் கடவுள் அப்படின்ட்டு சொல்றோம். அருமை. எப்படி பாயிண்ட புடிச்சான் பாத்தீங்களா? ஓ, அப்படி தோசை திருப்பி போட்டிய புசுக்குன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க யாரு? எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தீங்களா? பேமெண்ட் வாங்குவல்ல, அப்ப தெரியும் உனக்கு. நீங்க யாரு தெரியுமா சார்? யாரு தெரியுமா? ஸ்கிரிப்ட்ல அப்படி சாரி ஆண் நடுவர்களோட அதிகமா பயணிக்க கூடாதுங்கிறது. ஆனா நீங்க யாரு தெரியுமா? இந்த பட்டிமன்ற குழுவுக்கே நீங்க தாங்க தாய். கை தட்டுங்க. தாயும் பேச வந்திருக்கேன்ல, தலைப்பு விட்டு வளர கூடாது இல்ல. தாயை எப்படி எல்லாம் கன்ஜெக்ஷன் பண்றான் பாரு. அவனே வாய பிறந்துட்டான். அத்தாடி. கருப்பா இருந்தா அது காக்கா. ஏடா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. கருப்பா இருந்தா அது காக்கா, மேடையில நெருப்பா இருந்தா அதுதான் எங்க அண்ணன் பாரதி அக்கா. இப்பதான் தாயின்னா அதுக்குள்ளயுமே சரி, ஓகே. குணா திரைப்படத்தின் இயக்குனர் சந்தான பாரதி. குணமான நடுவர் என்றால் அவர்தான் எங்கள் அக்கா அண்ணன் பாரதி. அப்பா, பேமெண்ட் வேற உனக்கு கொடுக்கணுமே. நீங்க கை தள்ளிட்டு போயிருவீங்க, நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்பானே. நான் சாதாரண பேச்சாளர் இல்ல நடுவர் அவர்களே. நான் எங்க தெரியுமா வேலை பார்த்தேன்? அதுக்கு முன்னாடி பேங்க்ல வேலை பார்த்தேன் நடுவர் அவர்களே. பேங்க்ல வேலை பார்த்துட்டு பட்டிமன்றம் பேசணும், இது மாதிரி ஊர் ஊரா போய் இது மாதிரி மக்கள் முன்னாடி பேசணுங்கிறதுக்காக பேங்க் வேலையவே தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். எனக்கா நல்ல கைத்தட்டல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யாரு நம்பினாலும் பச்சை சேலை பாட்டி நம்பல. இவனாவது பேங்க்ல வேலை பார்த்தானா? கை தட்டல பாரு பாட்டி. ஏன் பேங்க் வேலையை நான் விட்டேன் தெரியுமா? ஏன் தெரியுமா விட்டேன்? எத்தனை நாளைக்கு அடுத்தவன் மனத்தையே என்றது. சொந்தமா பணம் சம்பாதிச்சு என்ன வேணாமா? அதையா தமிழ் கணக்கு. ஆமா. ஆனா உண்மையாவே நடுவர் அவர்களே, நீங்க சாதாரண நடுவர் கிடையாது. நான் முடிக்கல. முடிச்சிரு மொத்தமா. இப்பதான் காக்காக்கு வந்திருக்க.
நான் அதுக்கடுத்து வரேன். ஏன்னா உங்க அழகை பத்தி சொல்லாம நான் என்ன பேசி என்ன பாயிண்ட் பேசி உங்க திறமையை பத்தி சொல்லாம ஐயோ நான் பேங்க்ல வேலை பார்த்தேன். அதுக்கேத்தமே சொல்லவா? அழகிலே நீங்கள் ஒரு கனரா பேங்க், அழகுல நீங்க ஒரு கனரா பேங்க், சரி, அறிவுல நீங்க ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பார்வையில நீங்க ஒரு பாரத் ஸ்டேட் பேங்க். சத்தியமா நான் எதுவும் எழுதி கொடுக்கலக்கா. அந்த அக்கா இவளே எழுதி கொடுத்து இவளே பேச வைக்கிறா பாரு, நீங்க பாக்குறீங்கக்கா. அன்புல நீங்க ஒரு மெர்கன்டைல் பேங்க். வாவ். எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதில் நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க் நடுவர்களே. எப்படி என்ன பண்ணலாம்னு தெரியலையப்பா. இல்ல பவர் பேங்க்னு அது ஏதாவது அமைதியா கிடக்கு, அது பரவாயில்லையா? அது அடுத்த தடவை சேர்த்துக்கோம் ஸ்கிரிப்ட்ல. அது ஒண்ணுதான் அனாதையா கிடக்குது. சரி, இப்ப என்ன தலைப்பு பட்டிமன்றத்துக்கு? என்ன தலைப்பு என்றால், ரோஹிணி அதிகமாக சாப்பிட்டது சப்பாத்தியா பூரியா? அந்த ரெண்டு பேருக்கு என்னங்க ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அது 4 நாளா கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 4வது மாசமா இருக்கு. இந்த முதலாவதா உட்கார்ந்துருக்காங்க எங்க கனிமொழி அக்காவை அப்படியே உத்து பாருங்க சார் எல்லாரும். அண்ணன் நீங்க கொஞ்சம் அப்படியே ஜூம் வைங்க எங்க அக்கா கனிமொழி அக்காக்கு நல்லா. அவர் ஜூம் வைக்க முடியாம தானே கேமரா நம்ம தள்ளி வச்சிருக்கிறாரு. வந்த உடனே என்கிட்ட கேட்டாங்க கனிமொழி அக்கா, என்ன தெரியுமா கேட்டாங்க? தம்பி அக்கா சேலை நல்லா இருக்கா? நான் சொன்னேன் சூப்பரா இருக்குக்கா. சத்தம் போட்டு சொல்லாங்களா? ஏங்கா நீங்க சேலை எடுத்தது வீட்டுக்காருக்கு தெரியாதா? நான் சேலை எடுத்தது கடைக்காரருக்கே தெரியாதுடா. திருட்டு கோஷ்டிகளா பூரா? ரெண்டாவது உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ரோகிணி அக்கா. போன வாரம் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே தட்டை கொடுத்து தட்டு நிறைய சூடா பிரியாணியை போட்டு சாப்பிடு தம்பின்னு நாங்க நடுவர்களே. பிரியாணி எடுத்து வாயில வைக்கலாம்னு போனேன். அவங்க வீட்டு நாய் என்ன அப்படியே உத்து பாத்துச்சு. சரி, நான் கேட்டேன் என்னக்கா உங்க வீட்டு நாய் இப்படி உத்து பாக்குதுன்னே. அது திங்கிற தட்டுல வேற எவந்துனாலும் இப்படிதான் உத்து பாக்கணும் நாங்க. இதுல வந்து நிப்பாட்டாத. அடுத்து நீ சாப்பிட்டே இல்லையா? எனக்கு லைட்டா டவுட் இருக்கு. நான் வந்து ஒரு 13 இட்லி மட்டும் சாப்பிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஏன்னா மதிக்காத இடத்துல சாப்பிட்டு எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்லை. நல்லா கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன 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 இல்ல இல்ல, பேச்சாளர்கள் உண்மையிலே நம்ம மேல கிருஷ்ணன்புத்தூர்ல தான் மேடையில விட கீழே தான் பேச்சாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே இவங்க எல்லாம் தாரம் பேசுறாங்கல்ல. நான் கேக்குறேன், இன்னைக்கு இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு எல்லாம், இன்னைக்கு இருக்கிற யாரு இன்னைக்கு இருக்கிற தாரங்களுக்கு மனைவிகளுக்கு பண்பாடுனா என்ன, பக்தினா என்ன தெரிஞ்சிருக்கா? தெரியுதா? கேளு நல்லா. நான் கேக்குறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெண்கள் வீட்டுக்காரரை எப்படி கூப்பிட்டாங்க நடுவர்களே? முக்கியமான பாயிண்ட், இந்த ஹைலைட்ஸ். இதான் ஹைலைட். 100 வருஷத்துக்கு முன்னாடி 1910 எங்க பெண்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? எல்லாரும் கேட்டுங்க, எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க முடியாது இந்த பாயிண்ட். 1910 சுவாமி சுவாமி, 1920 பிரபு பிரபு, 1930 பிராணநாதா, அப்புறம் பிராணனை உருவிட்டாங்க. 1940 நாதா, 1950 மணவாளா, 1960 மணாளா, 1970 அத்தா, 1980 மச்சான், 1990 மாமா, 2000 என்னங்க, 2005 ஏனுங்க, 2016 ஏய், 2026 டேய். இதுதான் உங்க தாரா, இதுதான் உங்க பண்பாடா? நான் கேக்குறேன், இதுதான் நீங்க பாட்டிலேயே கொடுத்துருக்காங்க நடுவர்களே. அப்படியா? பாட்டிலையா? மரியாதை இல்லாம இன்னைக்கு இருக்கிற பொண்டாட்டி புருஷனை கூப்பிடுதேங்கிற வேதனையை சொல்றான். சொல்லு, அதை நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து கை தட்டுறீங்களா எல்லாரும்? எப்படி கொடுத்தா பாருங்க இந்த விஷயத்தை. பண்பாடு இல்லாத அந்த மனைவியை பத்தி, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பாட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். மிஸ்டர் கந்தசாமி, யங்ஸ்டர்ஸ் இருக்கனால, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காபி குடிப்போம் கம் வித் மீ, ஹாட்டா கோல்டா நீயே தொட்டு பாரு, பாட்டி பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு லாங் டிரைவ் போலாம் கம் வித் மீ, ஸ்லோவா ஸ்பீடா நீயே ஓட்டி பாரு, பாட்டி பாட்டி. அந்த பாட்டி அந்த பாட்டி பாக்குது. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினான், இப்ப திடீர்னு மரியாதை குறைவா போடி போடி அப்படிங்கிறான். சரி, உங்க எல்லாத்தையும் ஒரு ஈஸியான கேள்வி கேட்கவா? ஆனா உண்மையிலே லட்சுமி, நான் இந்த இடத்துல ரொம்ப மரியாதையா என்னுடைய வீட்டுக்காரரை கூப்பிடுவேன். அப்படியா? உண்மையிலேங்க இவங்க வந்து டேய் அப்படிலாம் கூப்பிடுவாங்கங்கிறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் என் வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? மாமா மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன்.
நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சிடாதீங்க, ஒரு மண்ணும் கிடையாது, மாங்காய் மடையன்னு அர்த்தம். அதை ஷார்ட்டா குறிப்பி மாமா. ஆனா இங்க உங்க வீட்டுக்கார எப்படிங்க கூப்பிடுவீங்க? சும்மா சொல்லுங்க, எப்படிங்க கூப்பிடுவீங்க? ஏங்க என்ன கூப்பிடுவீங்க? அக்கா மஞ்சிசல் அக்கா, நீங்க சொல்லுங்க. சரி, குமரியில எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. என்னங்க? வா பாட்டி, நீங்க தாத்தாவை எப்படி கூப்பிடுவீங்க? பாட்டி தாத்தாவா அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டீங்க? எப்படியோ கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனா குழந்தை மட்டும் அழகழகா பிறந்திருக்குது லட்டுலா. ஆனா பெண்களுக்கு நேரத்தில் ஒரு டிப்ஸ் சொல்றேன். வீட்டுக்காரர் உங்களை பார்த்து, சரி நீங்க கூப்பிட்டு இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து புச்சி குட்டி, தங்க குட்டி, செல்ல குட்டி, அம்மு குட்டி இப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். பின்னாடி ஒரு பச்சை சுடிதார் தூக்கி இருக்காங்க. வேற வேற அந்த அக்கா வெக்கப்பட்டு அப்படி வா, இரு உட்காருங்க. யாரெல்லாம் அக்கா மஞ்சள் அக்கா உங்க வீட்டுக்காரர் கூப்பிட மாட்டாங்களா? புச்சி குட்டி, தங்க குட்டி அப்பெல்லாம் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பட்டிமன்றத்துல ஊடையில சீக்ரெட் பாயிண்ட்லாம் வரும். இதெல்லாம் முக்கியமா நீங்க நோட் பண்ணி சொல்லுங்க. தேவகோட்ல இருந்து வந்திருக்கேன். கண்டிப்பா நான் 4 ஜோக்கு சொல்லிக்கிறேன். 4 இல்ல, நீ 40 கூட சொல்லி விடிய உட்கார்ந்து இருப்பாங்க. நிறைய ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாமா? இன்னும் 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம்ல? கண்டிப்பா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன, நீ ராஜபாளையம் போக முடியாது, டைரக்டா தேவகோட்டம். சரி வேணா. எனக்கு எத்தனை வயசு இருக்கும் யாராவது சொல்லுங்க. அது 40, 35, 45, 60, 2000? என்ன ஊரே சேர்ந்து வயசை ஏலம் விடுது? அதானம்மா. நானே சொல்லிடுவா? சொல்லிருப்பா. என்னுடைய உண்மையான வயசு 182. அவங்களே பரவாயில்ல. என்னுடைய உண்மையான வயசு சொல்லுப்பா 25. கை தட்டுங்க. வயசுக்குள்ள அந்த பையன் பாக்க ரிவர்ஸ்ல சொல்லுதான்டா. 52. எனக்கு வயசு 25 ஆயிருச்சுல. எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, நிஜமாவா? எந்த சோகமும் இல்ல. 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் பண்ணா சிரிக்க முடியுமா? நடுவர்கள் தாரம் இருந்தா இதே மாதிரி பசங்க எப்படிப்பட்ட பொண்ணு தாரமா வரணும்னு விரும்புறேன் தெரியுமா? மனைவியா வரணும்னு விரும்புறேன் தெரியுமா? நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி தெரியுமா வருது? புளி ரசம் கூட வைக்க தெரியாத ஆளுதான் பொண்டாட்டியா வருது. நடுவர்களே, கூந்தல் நீளமா இருக்கிற பொண்ணு ஒய்ஃபா வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி வருது? வாய் நீளமா இருக்கிறது தான் பொண்டாட்டியா வருது. வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு ஒரு பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறான். வர்றது எப்படி வருது? வரும்போதே ஒரு விளக்கமாத்து கட்டையை தூக்கிட்டு வருது. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுற பொண்டாட்டி வேணும்னு நாங்க கேட்கல சார். புருஷன் சாப்பிடுற மாதிரி சமைக்கிற ஒரு பொண்டாட்டி வேணும் தான் சார் நாங்க கேட்கிறோம். அதுக்கு கூட வாய்ப்பு இல்லையே நடுவர்களே. எனக்கு வரப்போற மனைவி வெள்ளையா இருக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தொல்லையா இல்லாம இருந்தாலே போதும். அதுக்கு கூட வாய்ப்பு இல்லையே நடுவர்களே. நான் கேட்கிறேன், ஒரு வாழ்க்கையை நான் கேட்கிறேன். ஆனா உண்மையாவே இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது தாயினுடைய வளர்ப்பு தான் சார். தாய்க்கு இணையா எதுவுமே கிடையாது. எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாத பால் எதுன்னு கேட்டா அது தாய்ப்பால். கலப்படமே இல்லாத பாசம் எதுன்னா அதுதான் தாய் பாசம். இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்ப ஒண்ணும் இல்ல, தாயினுடைய வளர்ப்ப எங்க பசங்களுடைய நட்புலயே நான் நிரூபிப்பேன். நான் கேட்கிறேன், மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நண்பர்களோட அவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஆனா தாய் மூலமா அந்த எப்படி அந்த நட்பு வளரும் தெரியுமா? அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கேம் ஒண்ணு சொன்னா கூட சேர்ந்து சொல்லுவாங்க. எல்லாம் எப்படிப்பா பாக்குறீங்க? எல்லாம் ரெடியா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. டிக் டிக். யார் அது? திருடன். நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. சரியா? என்ன வேணும்? என்ன நகை? என்ன கலர்? என்ன பச்சை? என்னம்மா? என்ன டீச்சர்? என்ன கணக்கு? என்ன வீடு? என்ன மாடி? என்ன மொட்டை? என்ன பழனி? என்ன வடை? என்ன ஆமை? என்ன குளம்? என்ன திரி? என்ன விளக்கு? என்ன குத்து? ஆஹா, நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார் அந்த குழந்தைகளுக்கா. ஒரு நிமிஷத்துல மேல கிருஷ்ணன் புதுர ஸ்கூல் மாதிரி மாத்திட்டீங்களப்பா. தாய் பாசத்தை தாங்க ஸ்நேகன்கிற ஒரு கவிஞர் கொடுத்தாரு. எப்படி தெரியுமா? ராம்ங்கிற திரைப்படத்துல நான் இங்கு பாட
தாயே நீ கண்ணுறங்கு என்னுடன் மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் அரறிடாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னுடன் மடி சாய்ந்து. ஆஹா, நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க அந்த கவிஞருக்காக. அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? அம்மாங்கிறவங்க இட்லி மாதிரி, பொண்டாட்டிங்கிறவ தோசை மாதிரி. எப்படி தெரியுமா? இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா, தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அவதான் பொண்டாட்டி. உனக்கு தான் புரட்ட போறாங்க. தக்காளி சோறைய பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா, பிரியாணியவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அவதான் பொண்டாட்டி. போன் பண்ணா போனை அட்டன் பண்ண உடனே சாப்பிட்டியாப்பான்னு கேட்டா அது அம்மா, போன் பண்ணா போனை அட்டன் பண்ண உடனே எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவதான் பொண்டாட்டி. ஒரே வார்த்தை தான், பாசத்தை வீசுனா அது அம்மா, பாத்திரத்தை வீசுனா அது பொண்டாட்டி. அம்மா சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் நடுவர்களே. பொண்டாட்டி சமைச்சா மூக்கு பிடிச்சுக்கிட்டே சாப்பிடணுமா? இப்ப நான் என்ன சொல்றது, என்கிட்ட இருக்கிறதே 2-3, இதுலயும் மண்ணள்ளி போடுறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? இனிமே மண்ணள்ளி போடலாம். இப்ப இவ்வளவு பசங்க இருக்கனால இவங்களுக்கு எல்லாம் ஜெனரல் நாலேஜ் அதிகமா இருக்கும். நான் கேக்குறேன், சுதந்திர தினம் இன்னைக்கு? ஆஹா, இவ்வளவு பேர் கரெக்டா சொல்றாங்க. ஆனா கல்யாணம் ஆன ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது தப்பான விடை நடுவர்கள். கல்யாணம் ஆன ஆண்களுக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 இல்ல. அப்படின்னா எப்போ தெரியுமா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு உண்மையான சுதந்திர தினம்? எப்போ ஒரு ஆம்பளை நடு ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட அவனை பார்த்து ஏன் லேட்டுன்னு பொண்டாட்டி கேட்காத நாள் எப்போ வருதோ அப்பதாங்க எங்க ஆண்களுக்கு உண்மையான சுதந்திர தினம் நடுவர்களே. ஆனா அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கவுண்டர் வேணா கொடுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வீட்டுக்கு ஒருத்தன் லேட்டா வர்றான், வீட்டுக்கு லேட்டா வர்ற ஆளை பார்த்து ஏன் லேட்டுன்னு அம்மா கேட்பாங்க. அம்மா ஏன் லேட்டுன்னு கேட்டா அது நலன் விசாரணை. நோட் பண்ணுங்க, அம்மா வந்து ஏன் லேட்டுன்னு கேட்டா அது நலன் விசாரணை. சரி, இதுவே மனைவி ஏன் லேட்டுன்னு கேட்டா அது புலன் விசாரணை. இந்த விசாரணை ஜோக்கே விசாரணை எழுதிக்கு போடணும். எவ்வளவு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கான் சார். நான் உண்மையாவே வந்த உடனே செபாஸ்டின் சார்ட்ட கேட்டேன் சார். செபாஸ்டின் சார்ட்ட கேட்டேன், என்னப்பா கேட்டேன்? பேயை பார்த்தா பயப்படுவீங்களான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? பேயை பார்த்தா பயப்படுவீங்களான்னு. அவர் சொன்னாரு, கல்யாணம் ஆன புதுசுல பயந்தேன், போக போக பழகிருச்சு அப்படின்னாரு. எவ்வளவு வேதனை. ஆனா இவருக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு இருக்கு நடுவர்களே. எந்த ஊருக்கு போனாலும் தன்னோட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, கல்யாண சர்டிபிகேட், அதை பேக்ல வச்சு கொண்டு போயிடுவார். அப்படியா? இன்னைக்கு கூட நாங்க பட்டிமன்ற மேடை ஏறதுக்கு முன்னாடி ரூம்ல உட்காந்து அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், சார் மேரேஜ் சர்டிபிகேட்ல எதையோ ஒத்து பாக்குறீங்களே, என்ன பாக்குறீங்கன்னு. திருமண பத்திரிகை எங்கேயாவது எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பாக்குறேன் தம்பின்னாரு. இதுதான் கல்யாணம் ஆன ஆண்களுடைய நிலைமைங்கிறத புரிஞ்சு நான் கேட்கிறேன். இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க யார் தெரியுமா? நம்ம பட்டிமன்ற ரசிகர்களா? இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தாங்க. நல்லா கை தட்டுங்க, உங்களுக்கு நீங்க கை தட்டுங்க. என்ன சொன்னாலும் கை தட்டுவீங்களா? தட்டுங்க, நான் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க தமிழ்நாட்டு பெண்கள். எப்படி தெரியுமா? எப்ப தெரியுமா? தூங்கும் போது மட்டும். அப்ப அந்த சிகப்பு டிஷர்ட் என்ன சொல்லுவ? அதுக்கு நான் யோசிக்கல. இந்த உலகத்திலேயே பொறுமைசாலிகள் யார் தெரியுமா? யாரு? அதுவும் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான். தட்டாத அந்த பாப்பாவே தட்டாதடி, நமக்கு தாண்டி போய்கிறான். உஷாராயிட்டாங்க. ஆமா, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டு பெண்கள். எப்படி தெரியுமா? ஒரே சீரியலை 100 தடவை போட்டா கூட அதை உட்காந்து முழுசா பாக்குற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் யாருமே கிடையாது. இப்ப ஆண்கள்லாம் கை தட்டுங்க நல்லா பெண்களுக்கு. இப்படிப்பட்டெல்லாம் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண இப்பதான் அந்த பின்னாடி கல்யாணம் ஆனவர்கள் பூரா அந்த பாயிண்ட் கைத்துல கொடுக்குறாங்க. ஆனா நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சரி, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், கோழி அடிச்சு குருமா வைக்கட்டுமான்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார்,
நான் செஞ்ச தப்புக்கு கோழிக்கு ஆண்டி தண்டனை கொடுக்குறேன், தயவு செய்து விட்டுறடியா அப்படின்னாரு பத்தியா. ஆனா என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்சதே அவருடைய பொதுநலம் தான். எப்படி நல்ல உண்மையிலே எப்படி கனிமொழி வீட்டுக்காரருக்காக கைத்தறி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரருக்காகவும் இந்த இடத்துல நீங்க ஒரு கைத்தறி கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஜபாசரம் கல்யாணம் ஆயிடுச்சுதா, நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? பைக்ல போர்டு என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? ஏதாவது சாமி துணைன்னு வச்சிருக்கீங்க. நீங்க பைக் போர்டு வச்சு கல்யாணமானவர்கள் எங்க பாருக்கிறேன் அந்த தாடிக்காரான கொஞ்சம் பின்னாடி தெரியப்பா. ஆனா பைக் வச்சிருக்கீங்களா? பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? ஏதோ என்ன எழுதிருக்கீங்க? எதுவுமே எழுதலையா? எங்கேயாவது ஆட்டையை போட்டு வந்துட்டீங்களா? பைக்க போட்டு சரி பரவாயில்ல. ஆனா என் வீட்டுக்காரர் ரொம்ப பொதுநல சேவை ரொம்ப பிடிக்கும். அவரும் பைக் வச்சிருக்காரு. பைக்ல ஒரு எழுதி போட்டிருக்காரு வாசகம், என்ன தெரியுமா? அதான் அவருடைய பொதுநல சேவை. என்ன எழுதியிருக்காரு தெரியுமான? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு எழுதி போட்டிருக்காரு. மொத ஆளே அந்த ரோகிணி வந்து நிக்குது, ரெண்டாவது நாளே பைக்கை தூக்கி காயலாங்கடையில போட்டு வந்திருக்காந்துருக்கேன். அப்படின்னா என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. தாய் பாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படி உன்னுடைய ஆனா உன்னுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் லைட்டா ஆடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பதட்டமான ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் நடுவு. ஆனா தாய் பாசம் எப்படிப்பட்ட ஒரு புதுக்கவிஞர் தான் எழுதினார் ரொம்ப அழகா. மழையில் நனைந்து கொண்டு வீட்டிற்கு சென்றேன், மழையில் நனைந்து கொண்டு வீட்டிற்கு சென்றேன். என்னுடைய அண்ணன் சொன்னான் இவன் ஒரு பைத்தியம் என்று சொன்னான். என்னுடைய அக்கா சொன்னாள் இவன் மழை பெய்ய போகிறது என்று தெரிந்தும் கூட குடை கொண்டு செல்வதே இல்லை என்று சொன்னாள். ஆனால் துண்டோடு ஓடி வந்த என்னுடைய அம்மா சொன்னாள் என் மகன் வெளியிலே கிளம்புகிற நேரம் பார்த்தா இந்த மழை வர வேண்டும் என்று சொன்னாலே அவள் தான் என்னுடைய தாயின்னா. அதுதான் காவிய கவிஞர் வாலி கொடுத்தார் பாருங்க. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை கேட்டாலும் கொடுத்தாலும் கடை பண்ணி தாயன்பு கிடைக்காதம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் வரம் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்தின் பிறப்பொன்று அமைந்தால் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைத்தார் உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரின்று பேசும் தெய்வம் பெற்றதாய் என்று வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இந்த உலகத்திலேயே தனக்குன்னு சம்பாதிக்காத ஒருத்தர் உண்டுன்னா அவர் தான் அப்பா. தனக்குன்னு சமைக்காம மிச்சம் வைச்சதை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு ஜீவன் உண்டுன்னா அதுதாங்க நம்முடைய அம்மா. இந்த உலகத்தில் அந்த பாடல் ஒண்ணு பாடினாப்ல, அம்மாவின் அழைக்காத உயிர் இல்லையே. கவிஞர் வாலி எழுதின அந்த பாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. திருச்சியில ஐயப்பன் கோவில்ல இந்த பாடலை கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதோட மட்டுமில்ல, இந்த பாடலை கேட்டு 6 வருடங்களாக அம்மாவை பிரிந்திருந்த, அம்மாவை போது முதியோர் இல்லத்துல விட்டுட்ட ஒரு ஆண்மகன் கவிஞர் வாலி எழுதின இந்த பாடலை கேட்டு அழுது கண்ணீர் வடித்து முதியோர் இல்லத்தில் இருந்து தன்னுடைய அம்மாவை மீண்டும் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தது இந்த அருமையான ஒரு பாடல். இந்த இடத்துல நான் தயவு செய்து சொல்றேன், நிறைய இளம் தலைமுறை இருக்கிறீங்க, தயவு செய்து பெற்றோர்களை முதியோர் இல்லங்கள்ல கொடுத்துறாதீங்க. முதியோர் இல்லத்துக்கு நீங்க என்னன்னாலும் கொடுத்துடலாம், காசை கொடுங்க, பொண்ணை கொடுங்க, ஆனா தயவு செய்து உங்களுடைய அம்மா அப்பாக்களை மட்டும் முதியோர் இல்லங்களுக்கு கொடுத்து விடாதுங்க. ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா மட்டும் வச்சுட்டு, முதியோர் உண்மையிலே இந்த அம்மா தாய் தாரம்னு ஏன் நிறைய ஒரு 10 தலைப்பு கொடுத்த சார் அழகா அந்த தலைப்பு தேர்ந்தெடுத்து விழா கமிட்டியாளர் தான் அனுப்பியிருந்தாங்க. இந்த உண்மையிலே ஆண்களுடைய வெற்றிக்கு நான் அந்த இடத்துல கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா. எப்ப ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருப்பான், எப்போ ஒரு ஆண்மகன், ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கட்டுன புருஷனுக்கு தெரியாம பெத்த மகனுக்கு பணம் கொடுத்தா அது அம்மா. ஆனா அதே ஆண்மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த அப்பா அம்மாவுக்கு காசு கொடுத்தா அதுதான் மகன்களின் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையா இருக்கு. அப்ப எப்படிங்க தாரம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சின்னு தம்பி கேட்கிறாப்புல பேசு.
உண்மையாவே இந்த உலகத்துல எல்லாவற்றையும் துறந்த துறவிகள் கூட துறக்காத ஒரு உறவு உண்டுன்னா அதுதான் நம்முடைய அம்மா. தாய் அளவுக்கு எல்லா வழிகளையும் யாராலையும் வந்து தாங்க முடியாது. அதனாலதான் ஒரு தாய் சொன்னா பிள்ளைய பார்த்து, மகனே உன்னை தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது, மகனே உன்னை தூக்கி வைத்தால் இடுப்பு வலிக்கிறது, கீழே இறக்கி வைத்தால் என் இதயம் வலிக்கிறது என்று ஒரு தாய் சொன்னாள். இதுதாங்க தாய் பாசம். பட்னத்தார் சுவாமிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய தாய் இறந்த போது தாயினுடைய சடலத்தை வச்சு அவர் பாடிய 10 பாடல்கள் உலக புகழ் பெற்ற பாடல்கள். அதை கேட்டா இப்போ நம்ம எல்லாருடைய கண்கள்லயும் கண்ணீர் வரும். அதை பார்த்தா என்னங்க பெரிய தாரம், தாய் பாசம் தான் பெருசுன்னு சொல்லுவோம். பட்னத்தார் சொல்றாரு பாருங்க, தாயினுடைய சடலம் இறந்து போன தாயை பார்த்து, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்யவரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பிற் காண்பேன் இனி, முந்தி தவங்கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன், வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தமக்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன், அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு, அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்ற மகனே என அழைத்த வாய்க்கு, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே வேகுதே தீ எதனில் வெந்து சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ, காகம் குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்ந்தெடுத்த கை, வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ, சந்ததமும் உன்னையே நோக்கி யுகத்து வரங்கிடந்தேன் தன்னையே ஈன்றெடுத்த தாய், மாதா உடல் சலித்தாள் வல்வினை என் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இரும்பையோர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையுள் வாராமல் கா என்று பட்னத்தார் சுவாமிகள் அந்த பாடலை நிறைவு செய்ய. அருமை அருமை அருமை. அதனாலதான் ஒரு பாட்டுல சொன்னாங்க நிறைவா, பரிணாமன்கிற ஒரு பாடலாசிரியர், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இந்த பாட்டை நான் பாடுனா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாடல் எப்படி தெரியுமா அந்த வரிகளை கொடுத்தாரு, இதோட தாய் பாசம் தான் சிறந்தது நான் நிறைவு செய்யறேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீரும் அம்மாவை வாங்க முடியுமா? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, நிலவட்டான பின்னும் என்ன தேச்சு குளிக்க வைப்பா, கங்கு முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்துடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நீனாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சி சோறு தின்பா, பல்லு முளைக்க நெல்லு முனைய மெல்ல மெல்லத்தான் கிரி விடுவா, உன்னையும் என்னையும் படைச்சவங்க யாரடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? லாலாலலா லாலாலலா சூப்பர் சூப்பர் என்று சொல்லி ஆணியினுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கே எப்போதும் காரணமாக இருப்பது தாயே என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்கள், கவிதைகள் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் உங்களையும் சேர்ந்து பாட வச்சு நிறைய லட்சுமி நாராயணுக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தடல்களை உற்சாகமான கைத்தடல் நம்ம கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு
ஒரு ஆணின் வெற்றிக்கு காரணம் இல்லைங்க, உலகத்தோட வெற்றிக்கு காரணமே தாய் தான் அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாப்புல.